காம்பஸ் சர்வேயிங். காம்பஸ் சர்வேல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். Which type of instruments are used in the campus survey? First, in campus survey, we must know the traversing. What is mean traversing? Traversing is a framework. Traversing is one type of survey that conducted by the framework of பல சர்வே கோடுகளால் செய்யப்படுகிறது. இட்ஸ் மீன் we start from here. இங்கேருந்து ஒரு ஒர்க் ஆரம்பிக்கும். அப்படியே கண்டினியூவாக அங்கே போகிறோம். அடுத்து இங்கே அப்படியே எல்லா பக்கமுமே ஒரு ஃப்ரேமாக ஃபுல்லாக பண்ணி லாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்லேயே நம்ம முடிக்கும் அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸு. இன் ட்ராவர்ஸ் வி மெஷர் த டைரக்ஷன் ஆஃப் த சர்வே ஒர்க்கு. விச் டைரக்ஷன் வி டூ த ஒர்க்கு. At the same time we measure in the angle. ஆரம்ப இடத்துலேயே முடிச்சுன்னா அதுக்கு வந்து க்ளோஸ் ட்ராவர்ஸு. ட்ராவர்ஸ்னால் இதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. சர்வே கோடுகள் வந்து ஆரம்ப இடத்துலையே முடிவு பெறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன் ட்ராவர்ஸு. ஃபார் லைக் திஸ் டைப். ஹியர் த ரிவர் இஸ் பாசிங். ஒரு ரிவர் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாக இங்கே ஆரம்பித்து இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ ரயில்வே ரோட் போகுது, ரயில்வே ட்ராக்லாம் போகுதுன்னா அது வந்து ஒன் சைடு ஸ்டார்ட் ஆகி அது பாட்டு கண்டினியூவாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி சைடில் ஃப்ளை லெவல் மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அந்த டைரக்ஷன் நார்த்து சவுத்து இந்த இது கரெக்டாக பார்க்கணும். அடுத்து கேம்பஸ்னால் என்ன? கேம்பஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. தட் இஸ் த ஒன் டைப் ஆஃப் த here next what is meant by compass. Compass is nothing but that is the one type of direction showing instrument that conduct one magnetic needle in the graduated circle at the same time the one line of sight. Is a compass for like this type. This is the compass. Here conducted in the north and south. The magnetic needle is always fixing the north and south direction. That is compass. மேக்னெட்டிக் மெரிடியனை நோக்கி எப்போதுமே இருக்கும். அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் அந்த கிராஜுவேட்டட் சர்க்கிளில் வந்து அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து இப்போ இப்படி இருக்குது. இது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா அதுலேருந்து இது வந்து லைன் ஆஃப் சைடு எந்த பக்கத்தை பார்க்குமோ இது வரைக்கும் உள்ளது தான் ஆங்கிள் பண்ணதுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் டீட்டா அப்படின்னுட்டு. இந்த கேம்பஸ் மூலம் நேரடியாக கோணத்தை அளவிட முடியாது. தேவைப்பட்டால் ரெண்டு கோடுகளுக்கு இடையே உள்ள கோணத்தை மட்டும்தான் நம்ம அறியலாம். இதுதான் இங்கே இந்த ரெண்டு கோடு இது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் த்ரூ நார்த்து. இந்த இதுக்கு அதிலிருந்து நம்ம இன்னொரு ஒரு பிளேஸை பார்க்கோம் அப்படின்னா அந்த இது எந்த டைரக்ஷன் அதை மட்டும்தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அடுத்து கேம்பஸோட வகைகள். டைப்ஸ் ஆஃப் காம்பஸ். Many types. There are the 4 types of compasses are available, but we most use in prismatic and surveyor compass. This two is the very basic compass instrument. First, prismatic compass. For like the prismatic compass, இது ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் தான். இது வந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம ஹேண்டில் வச்சு இதை வந்து பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதோட அமைப்பு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் பாக்ஸுக்குள்ளே இருக்கும். 8 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட டயாமீட்டர் இருக்கும். இது வந்து ஒரு பைவாட்டில் சுழல் மச்சு மீது பொருத்தப்பட்டு இருக்கும். இது மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பிரிஸ்மெட்டிக் காம்பஸ். இதுதான் மேக்னெட்டிக் நீடலோட இந்த டிப். இதுதான் பைவாட்டு. இது வந்து ப்ரிசம். இது வழியோடு தான் நம்ம பார்ப்போம். இந்த மிரரு இந்த இதில் வந்து ஐவெயின் இருக்கும். இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் வெயின் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்ஜெக்ட் வெயினில் வந்து ஒரு கிராஸ்கர் இருக்கும், சின்ன கிராஸ்கர். இங்கேருந்து நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ப்ரிசம் இருக்கும். இந்த ப்ரிசம் வழியாக தான் நம்ம வந்து ரீடிங்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால்.
இதுதான் பிரிஸ்மெடிக் காம்பஸோட அமைப்பு. இதில் முக்கியமானது வந்து அந்த பிரிஸ்மெடிக் காம்பஸ் வந்து அதோட கிராஜுவேஷன்ஸ் எல்லாமே நேரடியாக நம்மளால் பார்க்க முடியாது. அது எல்லாமே நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த ப்ரிஸமை வச்சு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அதில் ஹாஸ்கர் இருக்கும். அடுத்த அளவுகளில் வந்து பெருசாக காட்டுறதுக்கு வந்து அந்த கான்வெக்ஸ் செய்யப்பட்டிருக்கும். கொஞ்சம் அளவுலாம் பெருசாக காட்டுறதுக்காக ப்ரிஸம் வச்சு தான் நம்ம வந்து வியூ பார்ப்போம் ஐசைட் இதை. அதே மாதிரி இதில் லிஃப்டிங் பின்ஸ் இதெல்லாம் இருக்கும். அடுத்து இந்த பிரிஸ்மெடிக் காம்பஸ் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 0 அல்லது 360 டிகிரி ஊசியின் தெற்கு முனையில் குறிக்கப்பட்டிருக்கும். Here the noted one in where is the 0 degree or 360 degree is placed in prismatic compass in the south side. That is measured in the north and this is south. 0, 90, 180, 270, 360. In the clockwise direction we measure. Actually the prismatic compass shown in this type, but we will see the prism because we see this way. அதாவது பிரிஸ்மெடிக் காம்பஸ் வந்து பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அது. பட் ஆனால் நம்ம வந்து அந்த ப்ரிஸம் வழியாக பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரீடிங் வந்து கிளியராக தெரியும். சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து, ஈஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம பிரிஸ்மெடிக் காம்பஸோட ஒரு ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண் பார்வையை அகற்றாமலே ஒரே நேரத்தில் பொருளையும் ஆங்கிள் அந்த ரீடிங்ஸையும் பார்க்க முடியும். அதாவது நம்மளால ஒரே நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். லைன் ஆஃப் சைட் வந்து எப்போதுமே சென்டர் இதில் பாஸ் ஆகாமல் இருக்கும். இந்த லைன் ஆஃப் சைட்டை பேஸ் பண்ணி தான் ஆங்கிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த நார்த் அப்படிங்கிறது வந்து த்ரூ இதான் நீடில் இது வந்து ட்ரூ மெரிடியன் ஆர் மேக்னெட்டிக் மெரிடியனாக பேஸ் ஆகும் நம்மளுக்கு. அடுத்து சர்வியர் காம்பஸ். சர்வியர் காம்பஸ் அதே தான், பட் ஆனால் சர்வியர் காம்பஸ் வந்து ட்ரை பேட் வச்சு தான் நம்மளால் செய்ய முடியும். இது ஒரு சர்க்குலர் பாக்ஸில் இருக்கும். அந்த சர்க்குலர் பாக்ஸ் வந்து 8 to 12 சென்டிமீட்டர் டயாவில் இருக்கும். இது அப்படி இல்லை. இதில் வந்து காந்த ஊசி அப்படிங்கிறது வந்து தனியாக இல்லை. இந்த காந்த ஊசி வந்து இல்லை சர்க்குலர் பாக்ஸ்குள்ளேயே. அது வந்து எல்லாமே ஒன்றா கம்பைன் செட்டப்பாக இருக்கும். இது அப்படி கிடையாது. ஊசியோட வடக்கு முனைக்கு எதிரான அளவுகளை நேரடியாக கண்ணால் பார்க்க முடியும். We can see the graduated readings easily through the eye, but prismatic compass we cannot see through eye. Here one difference, the 0 degree is measured in the north and south. At the same time 90 degree in east and west. Normally north east. This is the actual direction symbol, but in prismatic compass that is the different from all of us, different from the prismatic compass or the actual compass. Okay. அதே மாதிரி சர்வேயர் காம்பஸை பொறுத்த வரைக்கும் அதோட ரீடிங்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இட்ஸ் மீன் நார்த் ஈஸ்ட் 30 degree or north west 30 degree, south west. Sometimes the readings taken in anti-clockwise or clockwise based on the which side the compass need, இந்த பேரிங் நீடில் வந்து எந்த பக்கத்தில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த மெரிடியன் பேஸ் பண்ணி தான். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் சர்வேயர் காம்பஸோட கம்பேரிசன். மேக்னெட்டிக் நீடில் இது ஊசி அகலமானது. ஊசி வந்து இண்டெக்ஸ் போன்று செயல்படாது. இது வந்து ஊசி முனை கம்பி வகையை சேர்ந்தது, இண்டெக்ஸாக செயல்படும். அளவுகள் கிராஜுவேட்டட் ரிங்கு. அந்த கிராஜுவேட்டட் ரிங்ஸ் வந்து ஊசியோட பொருத்தப்பட்டிருக்கும். அதோட பார்வை கோட்டின் வழியாக சுழலாது.
அளவு குறிக்கப்பட்ட அந்த வளையம் வந்து ஊசியோட பொருத்தப்பட்டிருக்கும். பார்வைக்கோட்டின் வழியாக சுழல் ஆகாது. இட்ஸ் மீன் நம்ம பார்க்கறது நேரே அது வந்து சுழலாது. அந்த பேரிங்ஸை பொறுத்து தான் அதோட அளவு. தெற்கு முனையில 0 டிகிரின்னு இருக்கும். தெற்கு முனையில 0 டிகிரி, மேற்குல 90, வடக்கில் 180, கிழக்குல 270 டிகிரின்னு இருக்கும். அளவுகள் குறிக்கப்பட்ட வளையம் வந்து பெட்டில் பொருத்தப்பட்டிருக்கும். ஊசியில அல்ல. இதோட அளவு இதுல வந்து ஊசியில பொருத்தப்பட்டிருக்கும் அளவு. அந்த கிராஜுவேட்டட் ரிங்ஸ்ல தான் வேல்யூஸ் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கும். பட் ஆனால் அட் த சேம் டைம் இன் சர்வேயர் கம்பஸ் ஊசியில இல்லை, அந்த கிராஜுவேட்டட் இந்த வளையம் பார்வைக்கோட்டினுடைய சுழலும்படியா இருக்கும். கால்வெட்டு பெரிங் முறையில் this is the whole circle bearing, this is the quadrilateral bearing. In prismatic compass we used in the whole circle bearing method. For like that the readings are come from 0 to 360 degree, but at the same time in the surveyor compass the readings are come in only 0 to 90 degree. For example, for like north to south 30 degree, north to east or south to west or south to east, only in the 90 degree, in between the angle in the 0 to 90 degree. For like in surveyor compass, north and south directions are measured in the 0 degree. At the same time, in the east and west are actual directions symbol interchanged here. East are in the 90 degree, at the same time west are in the 90 degree. Like this is the surveyor compass. Here noted the normal actual directions. Here the east is measured, but in the surveyor compass totally changed. Here the east is measured. Normal direction sign is totally changed. Only in the east to west are interchanged. Then sighting vein. In prismatic compass, the readings are in the opposite. தலைகீழாக செதுக்கப்பட்டிருக்கும். அட் த சேம் டைம் தலைகீழாகவே அது வந்து என்கிரேவிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த சர்வேயர் கம்பஸ் ஆர் ஹேவிங் இன் தி டைரக்ட் ஸோ அட் ஆப்ஜெக்ட் வெயின் வெர்டிக்கல் ஹேரோட ஒரு மெட்டல் வெயின் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஜெக்ட் வெயின் வந்து வெர்டிக்கல் ஹேரோட ஒரு மெட்டல் வெயின் ரெண்டுமே சேம் தான். பட் ஆனால் ஒரு சின்ன சில்ட்டு, ஒரு சின்ன மெல்லிய துளை கணக்காக இருக்கும். அது வழியோடு தான் பார்க்க மாதிரி இருக்கும். ரீடிங் வந்து ஐவைன் அண்ட் ப்ரிசம் உதவியால் நம்ம அளவுகள் வந்து படிக்கப்படுது. In the prismatic compass, the readings are seen through the prism. At the same time, the surveyor compass, we didn't need a prism. We can through the reading in the naked eyes. In prismatic compass, the sighting and reading measuring works are doing in same time, but in surveyor compass both are the not same, in different way. In tripod prismatic compassல tripod அப்படிங்கிறது தேவையில்லை. பட் ஆனால் அதே இது surveyor compassல tripod நம்மளுக்கு வேணும். Tripod is the must in the surveyor compass. Then bearing. What is meant by the bearing of the line? Nothing but bearing of the lines. Here is the true north. It's mean the geographical north. Okay, this one line A to B, this is the bearing. ரெஃபரன்ஸ் திசையில் ஒரு கோடு உருவாக்கும் கிடைமட்ட கோணம், அதுதான் மெரிடியன் அப்படின்னு சொல்லுதோம். இதுதான் மெரிடியன், இந்த ரெஃபரன்ஸ் திசையில் உருவாக்கக்கூடிய ஒரு கோடு. இது வந்து ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மெரிடியன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ரெஃபரன்ஸ் திசையில் ஒரு கோடு வந்து உருவாக்கக்கூடிய ஆங்கிள், அதை வந்து மெரிடியன் அப்படின்னு சொல்லுதோம். ஃபார் லைக் திஸ் சைடில் போனது அப்படின்னா இதுதான் மெரிடியன். இன் ட்ரூ மெரிடியன், வட துருவம் தென் துருவம் இன் தி நார்த் அண்ட் சவுத் போல் இணைக்கக்கூடிய ஒரு கற்பனை கோடு. Here the actual surveying line north and south, this is the true meridian. The true meridian in the different values based on the prismatic compass or surveyor compass. Actually the compass is actual normal compass, north south
east west. This is the normal compass for like using in the voyages is measured in 0 degree here, then 90, 180, 270, 0 or 360 degree. This is the voyages used compass. In in the surveyor used prismatic compass or surveyor compass that are totally different from the actual voyager compass. In true bearing, what is meant by the true bearing? The true மெரிடியனுக்கு இடையில் ஒரு கோட்டுக்கும் ட்ரூ மெரிடியனுக்கும் இடையிலான கோணம். For like this is the true meridian, this is the site of line. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் அதுதான் தீட்டா. இதுதான் ட்ரூ பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஹரிசாண்டல் ஆங்கிள், இதை வந்து அஸ்மித் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்மித் ஆங்கிள் வந்து எப்போதுமே பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரூ நார்த்தை பேஸ் பண்ணி தான் வரும் அஸ்மித் ஆங்கிள். Again one is the magnetic meridian. For like magnetic meridian அப்படிங்கிறது வந்து we know the compass true meridian north and south direction sometimes affected by the local attraction. ஓகேங்களா, ஒரு தனிச்சா விடப்பட்ட அந்த காந்த ஊசி லோக்கல் அட்ராக்ஷனால பாதிக்கப்படும் போது அது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ட்ரூ நார்த், இஸ் த ஜியாகிரபிக்கல் நார்த். இந்த நார்த் காம்பஸ் காட்டக்கூடியது வந்து இங்கே இன்னைக்கு டிஃப்ளெக்ட் ஆகி இருக்கு ஆர் திஸ் சைடு டிஃப்ளெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம மெஷர் பண்ணக்கூடியது தான் மேக்னெட்டிக் மெரிடியன்ல இருந்து மெஷர் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் பியரிங் வச்சுக்கலாம். இப்படி இருக்கு. இது நார்த்து, இது வந்து ஜியாகிரபிக்கல் நார்த்து. ஆக்சுவலாக அங்கே தான் இருக்கணும், பட் ஆனால் லோக்கல் அட்ராக்ஷன்லாம் என்ன ஆகுது இப்படி போயிட்டு இந்த நார்த்து. இது மேக்னெட்டிக் மெரிடியன். ட்ரூ மெரிடியன் வந்து மேக்னெட்டிக் மெரிடியனாக மாறிட்டு இது லைன் ஆஃப் சைட், நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கோடு இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது வரக்கூடிய சம் ஆங்கிள், அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா this angle is the magnetic bearing angle. Horizontal distance measured by the magnetic meridian to the line of sight, bearing of the line. An assumed or arbitrary meridian. This is the one type of meridian. This is be taken. இது வந்து நம்மளே எடுத்துக்கிடுதோம். ஃபார் லைக் இப்போ உங்கள் ஒரு சைட்டோ ஒரு சர்வோருக்கோ இங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்தோம் அப்படின்னா நம்மளே இங்கே ஒரு மெயின் போல் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நம்ம மோஸ்ட்லி சர்வே ஒர்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ஷன் வந்து நார்த்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். இன் சர்வே வி மஸ்ட் டூ த ஒர்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி நார்த் டைரக்ஷன் பேஸ்டு. இன் தி நார்த் டைரக்ஷன் வி செட் த டிகிரி ஆர் ஆங்கிள்ஸ் இன் த 0. அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரூ நார்த்தில் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் ஓகே. இன் டோட்டல் டிஸ்டன்ஸ் வி புட் த ட்ரூ நார்த், பட் இன் canvas maybe we cannot put the true north. At that time we assumed one particular place, ஒரு நிலையான நிரந்தர முக்கியமான குறியீடுகள், in the particular very important sign for like the milestone or the EP pole, anything else. அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக நம்ம வச்சுக்கிட்டு அதுலேருந்து மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இது தான் ஆர்பிட்ரி மெரிடியன். அதுலேருந்து இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் ஆர்பிட்ரி பியரிங்ஸ். தென் நெக்ஸ்ட் designation of the bearings. அந்த bearings வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா already we see in the prismatic compass the whole circle bearings are taken, at the same time in the surveyor compass the quadrantal bearings are taken. In whole circle bearing, that is the கடிகாரம் in the clockwise direction அமைச்சிருப்பாங்க. 0 to 360 degree bearings are measured, whole circle bearing. At the same time quadrantal bearings in north and south based, which is nearer to the bearing line. ஓகே, எந்த ஒரு லைன் இருக்கும் அந்த லைன் பக்கத்தில் எந்த கோடு இருக்கோ பேரிங் லைன் பக்கத்தில் நார்த் ஆர் ஃப்ரம் சவுத்து
from north to west or from north to east, at the same time the vice versa of the south side. This is the quadrilateral bearing. பேரிங் வந்து ஒரு முறையில இருந்து மற்றொரு முறைக்கு மாற்றும் வீதம். For like reduced bearings, for at the same time reduced bearing. Reduced bearing is same as quadrilateral bearing. Okay, in the whole circle bearing is converted into the quadrilateral bearing, that is the reduced bearing. Same numerical values குறைக்கப்பட்ட bearing அப்படின்னு சொல்லுதோம். In the campus we divided in the four quadrant for like first and second, third and fourth quadrant. In the first quadrant, in the 0 to 90 degree, that is the northeast. For like this is the north, this is south direction, this is east, this is west. From 0 to 90 degree. Okay, this is the first quadrant. This is second quadrant from 90 to 180. This is third quadrant 180 to 270. Again 270 to 360 is the fourth in the northwest. Okay, we need reduced bearing for like from one value is இதில் ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஹோல் சர்க்கிள் பேரிங்கோட வேல்யூ வந்து 180, அதுக்கு கீழே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங்கோட வேல்யூ 180க்கு கீழே வருது அப்படின்னா அதை வந்து இந்த ரெடியூஸ் பேரிங்காக வரும்போது 180லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, அதே இது ஹோல் சர்க்கிள் பேரிங்கோட வேல்யூ 270க்கு மேலே போகுது, 270க்குள்ள 180 டு 270க்கு உள்ளே இருக்குது அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங்லேருந்து 180யை மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே சேம் இது. அதே இது 360 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 270 டு 360 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து 360லேருந்து மைனஸ் பண்ணணும். ஃபார் லைக் இதில் நம்ம எப்படி மைனஸ் பண்ணாலுமே அந்த ஆங்கிள் வேல்யூஸ் வர்றது வந்து 90 டிகிரிக்கு உள்ளே இருக்கும். இதுதான் குவாட்ரிலேட்டரல் பேரிங். அது வந்து எந்த டைரக்ஷன், எந்த இதில் வருது, நார்த் ஈஸ்டா, சவுத் ஈஸ்டா, சவுத் வெஸ்ட் ஆர் நார்த் வெஸ்ட், அதை தான் பார்க்கணும். அட் த சேம் டைம் நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு குவாட்ரிலேட்டரல் பேரிங்கு இருக்குது, ரெடியூஸ் பேரிங்கு. அந்த இதை வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங்காக மாற்றணும் அப்படின்னா சேம் அதே தான், மேலே பண்ண அதே இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் குவாட்ரண்ட்க்கு இதுதான் நம்மளுக்கான ஒர்க் ஏசி. இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்டு ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நார்த் ஈஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த இதிலே தான் இருக்கும், நார்த் டு ஈஸ்ட்டு. இந்த ஆங்கிள் எப்போதுமே ட்ரூ மெரிடியனில் இருந்து தான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும் எங்கேனாலுமே, எந்த டைரெக்ஷனில் இருந்தாலுமே. அது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ், வாட் எவர் திங்ஸ் இஸ் நத்திங் டு ஹேப்பன். எங்கேனாலுமே கரெக்டாக அந்த ட்ரூ மெரிடியன். வாட் இஸ் ட்ரூ மெரிடியன் ஆர் த மேக்னெட்டிக் மெரிடியன், நார்த் அண்ட் சவுத் போல். ஃபார் லைக் சவுத் ஈஸ்ட்டு, திஸ் செகண்ட் குவாட்ரண்ட் சவுத் ஈஸ்ட்டு. இப்போ இங்கே சவுத் ஈஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம் ஆங்கிள் பீட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங் வேணும் நம்மளுக்கு. அப்போ நார்த்துலேருந்து இதுக்குள்ள வேல்யூ நம்மளுக்கு, அப்போ 180லேருந்து இந்த வேல்யூவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நார்த்துலேருந்து இது எவ்வளவுன்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருமா, அதுதான் ஹோல் சர்க்கிள் பேரிங். சேம் ஏடி இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க, இந்த வேல்யூவு நம்மளுக்கு நார்த்துலேருந்து இந்த வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது வேணும். இங்கே நார்த்துலேருந்து இது வரைக்கும் 180 டிகிரி நம்மளுக்கு. அந்த 180லேருந்து இந்த இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இதோட பேரிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு கிடைச்சிருமா, ஹோல் சர்க்கிள் பேரிங். இதில் மெயின் கான்செப்ட் ஒன்றே ஒன்று,
எந்த ஒரு ரீடிங் மெஷர் பண்ணதுனாலும் நார்த்லேருந்து எடுக்கணும். குவாட்ரிலேட்டரல் பேரிங்கா நம்ம ஆங்கிளை வந்து சிம்பிளா மெஷர் பண்ணி நோட் பண்ணதுக்காக மட்டும்தான் நார்த், சவுத் அந்த போல பேஸ் பண்ணி எடுப்போம். இதுதான் முக்கியமான ஒண்ணு. அடுத்து ஃபோர் பியரிங் அண்ட் பேக் பியரிங்னா என்ன? ஃபோர் பியரிங் அப்படின்னா வேல்யூஸ் ஆர் மெஷர்டு in the forward direction is the forward bearing, at the same opposite direction that is the back bearing. For example, this is the survey station north, then we measure this point. Okay, அந்த பாயிண்ட் நம்ம இங்க இருந்து வியூ பண்ணணும். In the point A to see the point B. Okay, இது பாயிண்ட் B. இப்போ இதை பார்க்கிங்க. இது வந்து ஃபோர் பியரிங் நார்த் டு நார்த்லேருந்து எடுப்போமா, இது ஆங்கிள் 1 டீட்டா 1. இது வந்து ட்ரூ பியரிங். அட் த சேம் டைம் நம்ம இங்கே பண்ணதுக்கு அடுத்து ஸ்டேஷனை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுவோம். இங்கே வந்து சென்டர்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். இங்கே ஸ்டேஷனை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்து உடனே இதில் சென்ட்ரு கரெக்டாக எங்கே சென்டர் வச்சோமோ அதை வந்து பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம மெஷர் பண்ண வருவோம். இங்கே இருந்து எடுப்போம். நார்த்லேருந்து இந்த வேல்யூவை நம்ம என்னன்ட்டு, இது வந்து ஃபோர் பியரிங், இது வந்து பேக் பியரிங். இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு செட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபோர் பியரிங் மைனஸ் பேக் பியரிங் அந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மைனஸோ ப்ளஸ்ஸோ பண்ணும்போது 180 டிகிரி அப்படிங்கக்கூடிய ஒன்று நம்மளுக்கு வரும். அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து சேமாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இருக்கா ஏலேருந்து பிக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஃபோர் பியரிங்கு. அண்ட் அகைன் இங்கேருந்து திருப்பி ரிபல்ஸில் பார்ப்போம். இது பேக் பியரிங்கு. இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது ஃபோர் பியரிங், இது பேக் பியரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். முள்வட்ட முறையில் ஒவ்வொரு கோட்டின் முன்னால் மற்றும் பின்னால் உள்ள பேரிங்கோட வித்தியாசம் 180 டிகிரி இருக்கும். இதுதான் முக்கியமானது. பேக் பியரிங் ஈக்குவல் டு ஃபோர் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. இட்ஸ் மீன் பேக் பியரிங்கோட வேல்யூ என்ன வருதோ அது வந்து ஃபோர் பியரிங்கில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. சம்டைம்ஸ் 180 டிகிரி கம்மியாக இருக்கலாம், 180 டிகிரி கூட இருக்கலாம். அதாவது ஃபோர் பியரிங் பேக் பியரிங்கான வித்தியாசம் வந்து 180 டிகிரி இருக்கணும். இதுதான் முக்கியமானது. இப்போ கொடுக்கப்பட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் பியரிங் வந்து 180 விட கம்மியாக இருக்குது, லெஸ் தென் 180 டிகிரி அப்படின்னா என்ன செய்யணும், ப்ளஸ் பயன்படுத்தணும். 180 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா மைனஸ் பயன்படுத்தணும். 180 ஃபோர் பியரிங் வந்து 180 விட கம்மியாக இருக்குன்னா நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணணும். இப்போ இதில் நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயங்கள், எப்போதுமே ஃபோர் பியரிங் பேக் பியரிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து 180 டிகிரி இருக்கும். அகைன் அந்த ஃபோர் பியரிங் பேக் பியரிங்கோட வேல்யூ 180 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. The ஃபோர் பியரிங் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி, we add 180. Like vice versa, ஃபோர் பியரிங் is greater than 180 degree, negative. And the quadrilateral bearing, முன்னாள் பேரிங்கோடு 30 டிகிரினா நார்த் அண்டு சவுத்து இந்த மாதிரி நோட் பண்ணி கொடுக்கணும். Magnetic declination. Magnetic declination is the tip of the magnetic needle. The magnetic needle வந்து ரெண்டு விதமாக டிக்ளைனேஷன் ஆகும். ஒன்று நார்த் சவுத்து இதை பேஸ் பண்ணி, இன்னொன்று இந்த ஹரிசாண்டல் இதை பேஸ் பண்ணி. ஏன்னா மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், அது வந்து எந்த சைடுனாலும் ரொட்டேட் ஆகலாம். இந்த மேக்னெட்டிக் நீடிலோட டைரெக்ஷன் மேலே கீழே இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இதை தான் டிப்பு. அடுத்து அந்த இது லோக்கல் அட்ராக்ஷனை பேஸ் பண்ணி இது மாறக்கூடியதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிக்ளினேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டிப் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில். மேக்னடைசேஷன் ஆகிறதுக்கு முன்னே அந்த நீடிலோட பொசிஷன் வந்து எப்படி
இருக்குது ஹரிசாண்டல் பொசிஷன். அது வந்து பேலன்ஸ் பண்ணப்பட்டால் அது காந்தமயமாக்கப்பட்ட பின்ன அதோட சேம் பொசிஷனில் இருக்க முடியாது. அது வந்து மேக்னெட்டிக் போல்ஸை பொறுத்து கீழ் நோக்கியோ இல்லாட்டா மேல் நோக்கியோ டிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும். டவுன்வேர்ட்ஸ், மோஸ்ட்லி டிஃப்ளெக்ட் டவுன்வேர்டு. வடஅரைக்கோளத்தில் வடக்கு முனை வந்து கீழ் நோக்கி இருக்கும், டிஃப்ளெக்டில் இருக்கும். அதேமாதிரி தெற்கு அரைக்கோளத்தில் தெற்கு முனை வந்து தாழ்ந்திருக்கும். இதுதான் இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து சேமாக இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய இந்த நீடில் வந்து என்ன ஆகும்னா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும். அதுதான் டிப்போட அளவு சீராக இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இது வந்து பூமத்திய ரேகையில் 0வாக இருக்கும். இன் ஈக்குவேட்டார் போல்ஸில் 90 டிகிரி, 0 to 90 டிகிரியாக மாறுபடும். மற்ற பிளேஸில் மோஸ்ட்லி 0 to 90 டிகிரிக்குள்ளே தான் இந்த டிப்போட இது இருக்கும். டிப்னா இதுதான். இந்த டிப்பை வந்து சரி செய்யக்கண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீடர்ன்ட்டு ஒன்று இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒரே லைனில் நம்ம வந்து ஒரு இட்ஸ் மீன்ஸ் கவுண்டர் வெயிட், ஒரு இதில் கவுண்டர் வெயிட்டை கொடுத்து நம்ம அது வந்து நேரே பிடிச்சி வைக்கும். அதுதான் ஹரிசாண்டல் பொசிஷனில் வைக்கிறதுக்கு ஹையர் எண்ட் மேல்முனை மீது ஒரு பொருத்தமான புள்ளி ரைடர் அல்லது பிராஸ் ஸ்லைடிங் வெயிட் வைக்கிறது மூலமாக அது வந்து பேலன்ஸ் பண்ணுதும். அடுத்து மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். மேக்னெட்டிக் மெரிடியனு காந்த உச்ச நெடுங்கோடு இருக்கும். அது வந்து ட்ரூ மெரிடியனோட கோயின்சைட் ஆகாது சம்டைம்ஸு. அப்படி இருக்கும்போது உருவாகக்கூடிய இது ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் டிக்ளினேஷன். அதாவது இப்படி இருக்குது. இது ட்ரூ ஜியாமெட்ரிக் நார்த்து. பட் ஏதோ லோக்கல் அட்ராக்ஷனால இப்படி இருக்குது. இந்த நார்த் வந்து இப்போ இங்கே வருது அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இதுதான் மேக்னெட்டிக், இதிலிருந்து இருக்கக்கூடிய ஆங்கிள் மேக்னெட்டிக் பேரிங் அப்படிமோ. திருப்பி இந்த டிக்ளினேஷன் இருக்குமா, இந்த டிக்ளினேஷனை வந்து மைனஸ் டெல்டா அப்படின்போம். இதை சம் வேல்யூஸோ எவ்வளோ டிக்ளினேஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்துமே மைனஸ் பண்ணணும். ட்ரூ மெரிடியனோட கிழக்கு பக்கத்தை நோக்கி ஊசி நீடில் விலகுது அப்படின்னா டிஃப்ளெக்டடு கிழக்கு சாய்வு. இதே ட்ரூ மெரிடியனோட ஈஸ்ட் பக்கம்னா ஈஸ்ட் டிக்ளினேஷன், வெஸ்ட் சைட்னா வெஸ்ட் டிக்ளினேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து நேரத்துக்கு நேரம், டைம் டு டைம் பூமி பரப்பு மீது வேறுபடும். அடுத்து பேரிங் கால்குலேஷன். எனக்கு ரூல் 1 ரூல் 2 இருக்கும். டிக்ளினேஷன் கிழக்கில் இருந்தால் ப்ளஸ் சைனை உபயோகிக்கணும். மேற்கில் இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணணும் டிக்ளினேஷனில். இட்ஸ் மீன் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்குது, நம்ம ஆங்கிள் இங்கேருந்து மெஷர் பண்ணுதோம். இங்கே தூரம் வந்துட்டு ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட் சைடுன்னு வச்சோம் அப்படின்னா இங்கே டிஃப்ளெக்ஷன் தானே இருக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நெகட்டிவ் பண்ணணும் மேற்கு சைடுனா. இதே இங்கே வந்ததுன்னா அந்த வேல்யூ, ஏன்னா இதில் இருந்து தான் நம்ம வேல்யூஸ் இங்கே ஆட் பண்ணுதோம். நம்மளுக்கு வந்து ட்ரூ மெரிடியன், அந்த ட்ரூ மெரிடியனில் இருந்து தான் வேல்யூஸ் எல்லாமே மெஷர் பண்ணணும். அதனால் டிக்ளினேஷன் வந்து மேற்கில் இருந்தால் ஒரு ட்ரூ பேரிங், அந்த கோட்டின் ட்ரூ பேரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன் சேம். ஏதோ ஒரு இது வேரியேஷன் டிக்ளினேஷன், இது அவ்வளோவா தேவையில்லை. அதாவது வேரியேஷன் வந்து ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு இதை பொறுத்து ரெகுலரு செகுலர் வேரியேஷன். ஃபார் லைக் எந்த ஒரு இடத்துலையுமே டிக்ளினேஷன் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. அது பூமியில் இடத்துக்கு நேரம் மற்றும் இடத்துக்கு இடம் மாறுபடும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த டிக்ளினேஷன் வந்து ரெகுலராக இருக்குது. இந்த மாற்றங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் அளவுகளில் பல பிரிவுகளாக பகுப்பாய்வு செஞ்சுருக்காங்க. செகுலரு, ஆனுவலு, டைம்னல் அதாவது தினசரியா டெய்லி. சார்பற்ற மாறுபாடு செகுலர் வேரியேஷன். மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து ஒரு ஊசல் பெண்டுலம் போல் ஊஞ்சலாடுது. அது ஒரு நீண்ட நேரத்துக்கு ஒரு திசையில் ஊஞ்சலாடும்போது பெண்டுலம் ஆகும்போது ஓய்வு வந்த பின் அது எதிர் திசை, எந்த திசையில் அது வந்து லைக் அந்த டிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து
இதே ஆனுவல் வேரியேஷன்னா பொதுவா இது வந்து ஆனுவலுக்கு 0 to 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 மினிட்ஸ் அப்படிங்கிற இதில இருக்கும். இது எங்கேயுமே நிலையா இருக்காது. தினசரினா 1 நிமிஷத்திலிருந்து 12 நிமிடங்கள் வரை மாறுபடுமாம். ஆக்சிலேஷன்ல அந்த மேக்னெட்டிக் இது. இது ஒரு இர்ரெகுலர் வேரியேஷன்னா ஒரு நேரத்துல 1 டிகிரிலேருந்து 2 டிகிரியா கூட இருக்கலாம் அப்படிங்காங்க. இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் இந்த இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தனியா பார்க்கலாம். லோக்கல் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விசை இந்த கிராவிட்டி. இப்போ நம்ம இதான் நார்த் சைடு காம்பஸ் இருக்கு. இப்போ அங்க ஒரு இரும்பு இல்லாட்டா ஒரு போல் ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ரிலேட்டடான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நீடில் வந்து இந்த சைடு அட்ராக்ட் பண்ணும். அதுதான் ஒரு இடத்துல மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து எஸ்கலேட் பண்ண இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கும். பட் காந்தத்தன்மை உள்ள இரும்பு தாது, எஃகு, இரும்பு பாதை, எலக்ட்ரிக் கேபிள், மின்சாரத்தை கடத்தக்கூடியது, இரும்பு குழாய், இரும்பு இந்த மாதிரி இருக்குன்னா அந்த காம்பஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் நிலைங்காம அது வந்து டிஸ்டர்பிங் ஃபோர்ஸ்னால லோக்கல் அட்ராக்ஸ் ஆகும். அந்த சைடு மூவ் ஆகும். அதான் லோக்கல் அட்ராக்ஷன். இதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். ஒரு கோட்டோட ஃபோர் பேரிங் பேக் பேரிங்கோட வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிச்சி தான் நம்ம இதை பண்ண முடியும். மிக சிறிய 180 டிகிரி இருந்தா அது வந்து எந்த விதமான அஃபெக்ட்டும் ஆகலை. ஆல்ரெடி ஐ டோல்டு த ஃபோர் பேரிங் அண்ட் த பேக் பேரிங் ஆஃப் தி ஆங்கிள் accurately 180 degree. The difference between the forbearing and back bearing must be 180 degree. அந்த 180 டிகிரிலேருந்து முன்ன பின்ன இருக்குது. சம்டைம்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது, சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து 180 டிகிரி வர்றதுக்கு அதை ஒன்று மைனஸ் பண்ணணும் இல்லாட்டா ப்ளஸ் பண்ணணும். அடுத்து லோக்கல் அட்ராக்ஷனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அந்த இடத்துல அளக்கப்படும் அதனை பேரிங்க்கு இன்கரெக்ட் எரர். ஃபஸ்ட்டு வந்து அதோட திசை அதை கணக்கு பண்ணணும். கவனிக்கப்பட்ட பேரிங் ஹோல் சர்க்கிள் சிஸ்டமில் இருந்தது அப்படின்னா பிளையோட இயல்பு அறிந்த பின்னர் கீழ்கண்ட விதி. ஃபஸ்ட்டு வந்து அந்த இது நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறத பார்த்து அந்த இதை கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த போல் அந்த இதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இது லோக்கல் அட்ராக்ஷன். அகைன் லிமிட்டேஷன். இப்போ பெர்மிசிபிள் எரர் இன் தி காம்பஸ் சர்வேயிங். அனுமதிக்கப்பட்ட பிழை எவ்வளோ அப்படின்னா 7.5 மினிட்ஸை வந்து தாண்டக்கூடாது. சுட் நாட் எக்ஸீட் தி 7.5 மினிட்ஸு. அதுக்கு மேலே போகக்கூடாது. மேக்னெட்டிக் மாறுதல் மற்றும் டிக்ளினேஷன் வேறுபாடு காரணமாக 10 மினிட்ஸு அதுக்கு மேலே போகக்கூடாது. இதுதான் ஒரு லிமிட்டேஷன். அதாவது எரர்ஸ் வந்து இருக்கலாம் எங்கேனாலுமே, பட் ஆனால் தட் இஸ் த ரீசனபிள் எரர்ஸாக இருக்கணும். சுட் நாட் பி எக்ஸீட் இன் த 7.5 மினிட்ஸ் இன் தி நார்மல். இட்ஸ் மீன் த ட்ரூ மெரிடியன். இப்போ ட்ரூ மெரிடியன்லேருந்து நம்ம எடுக்கும்போது இதே இது டிக்ளினேஷனோ இல்லை அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் இந்த மேக்னெட் லோக்கல் அட்ராக்ஷனால் பாதி பேர் போடும்போது 10 மினிட்ஸ்குள்ளே இருக்கலாம். ஒரு கேம்பஸ் ட்ராவர்ஸு பிளாட்டிங் ஆஃப் த காம்பஸ் ட்ராவர்ஸு பிளான் அளவு சைஸ் அந்த இதை வச்சு எங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணணுமோ அந்த இதை பேஸ்ட் பண்ணி ட்ராவர்ஸை வரையணும். இதாக இருக்கா ஆங்கிள் மெஷர் பண்ணது இருக்குது ஃபோர் பியரிங் பேக் பியரிங்கை பொறுத்து. முதன்மையாக தியோலைட் வந்து ட்ராவர்ஸ் பயன்படுத்தாங்க. அதாவது ரொம்பவும் முக்கியமாக ஒரு பிளேஸில் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இந்த மெத்தடை வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தியோலைட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவும் அக்யூரேட்டான இது பிளாட் பண்ணதுக்கு. இந்த முறையில் பிழைகள் வந்து அக்குமுலேட் ஆகாது. ஒரு பிளேஸில் எரர் இருக்குது அப்படின்னா அது வந்து நெக்லெக்ட் பண்ணுற லெவல்லையே இருக்கும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது. அந்த எரர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமாகிட்டு அப்படின்னா நம்ம திருப்பி பண்ணணும். ஆரம்ப புள்ளியும் மற்றும் முடிவு புள்ளியும் இணையும். அப்படி இல்லாமல் முடிவு புள்ளிகள் ஆரம்ப புள்ளியுடன் சந்திக்க தவிர அது க்ளோசிங் எரர் இல்லாட்டா எரர் ஆஃப் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சந்திக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும் திருப்பி நம்ம வந்து
அகைன் எங்கே மிஸ்டேக் ஆனது எனக்கு ஏது அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணி செய்யணும்.